ஈஸி இல்லாம ப்ராப்பர்ட்டி வாங்குறது அப்படிங்கிறது, நான் இவ்வளவும் சொன்னதுக்கு அப்புறம் இந்த கேள்வி உங்க மனசுல தோணுச்சு அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்குங்க. சரி, அப்படி இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம், ஏன் இம்பார்ட்டன்ட்னு பார்க்குறோம், இதெல்லாம் பார்க்குறோம். அந்த ஈஸியில் அப்படி என்னதான் இருக்கும் அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தான் இருக்கும். நீங்க செக் பண்ணிக்கலாம். அதுல ப்ராப்பர்ட்டியோட டெஸ்கிரிப்ஷன் இருக்கும், சர்வே நம்பரா இருக்கட்டும், ஏரியாவா இருக்கட்டும், லொகேஷனா இருக்கட்டும், ப்ரீவியஸ் ஓனரோட நேம் இருக்கும், சேல் டீட் டாக்குமெண்டோட நம்பர் இருக்கும். அது வந்து கிஃப்டா வந்துதா, இல்ல மார்க்கேஜ் ஏதாவது இருக்கா, இல்ல கோர்ட் ஆர்டர்ஸ் ஏதாவது இருக்குதா அப்படிங்கிறது இருக்கும். இது போக ரொம்ப முக்கியமா டிரான்சாக்ஷன் டேட்ஸ், எப்பெல்லாம் இந்த டேட்ல இந்த ஓனர்கிட்ட இருந்து இந்த ஓனர்கிட்ட மாறுச்சு அப்படிங்கிற ஒரு டிரான்சாக்ஷன் டேட் கண்டிப்பா இருக்கும். அப்படி எந்த ஒரு டிரான்சாக்ஷனுமே இல்ல அப்படின்னா நீங்க கண்டிப்பா வந்து நில் ஈசி அப்படிங்கிறது கண்டிப்பா எடுக்கணும். அந்த நில் ஈசி அப்படிங்கிறது நோ என்கம்பேரன்ஸ் அப்படிங்கிறது அர்த்தம். அதனால அதையும் நீங்க கண்டிப்பா செக் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி டீடைல் இன்ஃபர்மேஷன் எப்பவுமே உங்களோட சொத்துக்கு யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். ஏன்னா நம்ம பல லட்சங்கள் செலவு பண்ணி ஒரு சொத்து வாங்குறோம் அப்படின்னா அது இன்னொரு சங்கதியினருக்கு கொடுத்துட்டு போறதுக்காக இருக்கும். அதை நம்ம வேஸ்ட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த சின்ன சின்ன செக்ஸ் எல்லாம் நம்ம வந்து செஞ்சுக்கிறோம். சரி, இதெல்லாம் வந்து பெரிய ப்ராசஸ் மாதிரி இருக்குது இல்லைங்க. ஒரு 5 நிமிஷங்க, உங்களோட டைம் ஒரு 5 நிமிஷம் ஒதுக்குனீங்க அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான்.